Good morning. ஸோ இந்த வீடியோவில் நம்ம Cuet 2025 கொஸ்டின் பேப்பரை டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஆல்ரெடி ஒரு வீடியோ நம்ம போட்டிருக்கோம். ஃபஸ்ட்டு 25 கொஸ்டின்ஸ் அதில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ரிமைனிங் 25 கொஸ்டின்ஸு பார்ட் 2 இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் 26th கொஸ்டின், அரேஞ்ச் த ஃபாலோயிங் ஆஸ் தே அப்பியர் இன் எனி ட்ரையல் ப்ரொசீடிங் அண்டர் கிரிமினல் ப்ரொசீஜர். ஸோ இதில் வந்து ஆர்கியூமெண்ட்ஸ், சம்மன் டு டிஃபென்ஸ், ப்ளோ ஆஃப் கில்ட், டிஸ்சார்ஜ். ஸோ 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது வந்து சிஆர்பிசி ஹையரார்க்கியில் நம்ம எழுதணும். ஸோ நம்ம வந்து எப்போதுமே நம்ம ஒரு கொஸ்டின் பேப்பர்னு வச்சுக்கிட்டிங்கன்னா ஆன்சர் மட்டும் இல்லாமல் ஆப்ஷன்ஸ் எல்லாமே நம்ம கொஞ்சம் ஓரளவுக்கு புரிஞ்சு வச்சுக்கணும். இப்போ ஆர்கியூமெண்ட்ஸ் அப்படின்னு வரும்பொழுது அது வந்து சிஆர்பிசி 314 இருக்குது. 314. சம்மன் டு டிஃபென்ஸ் வந்து 243 இருக்குது. ப்ளோ ஆஃப் கில்ட்டுன்னு பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து 241. டிஸ்சார்ஜ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 227 சொல்லியிருப்பாங்க. 227லேருந்து 239 சிஆர்பிசி வரைக்கும் சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த 4 செக்ஷனில் நம்ம ஹையரார்க்கி பிரகாரம் எழுதுனோம்னா ஸோ ஃபஸ்ட்டு டிஸ்சார்ஜ் வரும், அடுத்து ப்ளோ ஆஃப் கில்ட்டு, அடுத்து சம்மன் டு டிஃபென்ஸு, அடுத்து ஆர்கியூமெண்ட்ஸ். ஸோ இந்த ஆர்டரில் நம்ம சிஆர்பிசியில் நம்ம எழுதிக்கிட்டோம். ஸோ நமக்கு என்ன ஆப்ஷன் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தா அது பிரகாரம் பார்த்துக்க வேண்டியதான். ஸோ நெக்ஸ்ட்டு 27th கொஸ்டின், இதில் வந்து ப்ராமிசரி நோட்டு அந்த அண்டர் நெகோசியேஷன் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட் 1881 கேட்டிருக்காங்க. பொதுவாக செக்ஷன் 1 வந்து நமக்கு தெரியும். செக்ஷன் 1னாவே நமக்கு ஷார்ட் ஐடியில் எக்ஸ்டென்ஷன் கமென்ஸ்மெண்ட்னு வந்திருக்கும். அதில் அந்த செக்ஷன் 2 வந்து அங்கே இல்லை. ஆக்சுவலாக இப்போ ரிப்பீல் பண்ணியிருப்பாங்க அந்த இது. இதில் வந்து செக்ஷன் 3ல் பார்த்தீங்க அப்படின்னா பேங்கர், ஹோல்டர், என்டார்சர் இதுக்கான பேசிக் டெஃபினேஷன் கொடுத்துருப்பாங்க. செக்ஷன் 4ல் ப்ராமிசரி நோட்டோட டெஃபினேஷன் சொல்லியிருப்பாங்க. இந்த செக்ஷனில் வந்து டிஃபைன் பண்ணியிருப்பாங்க வாட் இஸ் ப்ராமிசரி நோட் அப்படின்ட்டு. நெக்ஸ்ட் கொஸ்டின், விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர் நாட் கரெக்ட் ஆஸ் பர் த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா. நாட் கரெக்ட்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் பாருங்கள், பிரசிடெண்ட் ஆஃப் இந்தியா இஸ் நாட் ஏ டி ஜூரி எக்ஸிக்யூட்டிவ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து பிரைம் மினிஸ்டர் அண்ட் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் அண்ட் டிஃபேக்டோ எக்ஸிக்யூட்டிவ்னு கொடுத்துருக்காங்க. கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் ஆர் ரெஸ்பான்சிபிள் டு லோக்சபா. கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் இஸ் நாட் சப்ஜெக்ட் டு ஜுடிஷியல் ரிவ்யூ. ஸோ இது ஜுடிஷியல் ரிவ்யூக்கு அண்டர் கீழே வரும். ஸோ இங்கே வந்து நாட்டுன்னு இங்கே கொடுத்துருக்குறாங்க. நம்ம வந்து கொஸ்டின்ஸில் வந்து பார்த்திங்கன்னா எது இல்லை, எதெல்லாம் தவறு, இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. ஸோ இது வந்து நாட்டுன்னு கொடுத்ததுனால இது ஆக்சுவலாக நாட் கரெக்டுன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இது வந்து இந்த ஆப்ஷனில் வந்து இது ஆக்சுவலாக ரைட்டு, அதனால் நமக்கு இங்கே ராகம் கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா பிரசிடெண்ட் ஆஃப் இந்தியா இஸ் நாட் ஏ டி ஜூரி எக்ஸிக்யூட்டிவ். நமக்கு டி ஜூரி எக்ஸிக்யூட்டிவ்னு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக எக்ஸ்ப்ளனேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து இந்த ஸ்டேட்மெண்ட் ராங். ஆக்சுவலாக பிரசிடெண்ட் ஆஃப் ஏ டி ஜூரி எக்ஸிக்யூட்டிவ், இங்கே நாட்டுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் ஆக்சுவலாக ரைட்டு, இங்கே நாட்டுன்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, நாட் கரெக்ட்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு இந்த ஆப்ஷனில் வந்து ஏவும் டியும் நாட் கரெக்ட். இது ரொம்ப ஈஸியான கொஸ்டின். ஆர்டிகல் ரிலேட்டட் டு சென்டர், ஆர்டிகல் ரிலேட்டட் டு ஸ்டேட்ஸ். ஸோ இதில் வந்து 72 அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா 72 என்ன, இப்போ நமக்கு பாருங்கள் எதுவுமே கொடுக்கல, வெறும் நம்பர் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ நமக்கு ஓரளவுக்கு நமக்கு தெரிஞ்சு வச்சுருந்தா தான் நமக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ 72 வந்து பர்டனிங் பவர் ஆஃப் பிரசிடெண்ட். ஓகேவா, அப்போ பிரசிடெண்ட் வந்து பர்டனிங் பவர் அப்படிங்கிறப்போ 72க்கு எடுத்துக்கோங்க. ஓகே, அப்போ பர்டனிங் ப்ரூஃப் ஆஃப் கவர்னர்னு பார்த்தீங்க அப்படின்னா அது ஸ்டேட்டுக்கு வரும். ஸோ இதோட ஒரு 89 ஆட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு என்ன வரும் பாருங்கள், 161 வரும். ஸோ 72 ஆர்டிகல் 72க்கு ஈக்குவலண்டாக ஸ்டேட்டில் இருக்கிறது ஆர்டிகல் 161. இங்கே பாருங்கள். ஓகே, அப்போ இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆப்ஷன்லேயே பாருங்களேன், நீங்கள் மீதி 3மே. ஸோ நம்மளோட பியூட்டிஃபுல்லாக ஸ்டேட் கவர்மெண்ட்டில் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்லாம் இந்த மாதிரி சம்டைம்ஸ் நமக்கு வந்து அழகாக உட்காந்துரும் கொஸ்டின்ஸ். இங்கே பாருங்கள், ஏவுக்கு 3, இந்த 1 மட்டும் தெரிஞ்சிச்சுனாவே இந்த கொஸ்டினை வந்து கரெக்டாக எழுதிடுவோம். ஸோ நம்ம மீதி சொல்லிடுறேன். ஆர்டிகல் 77 பார்த்தீங்க அப்படின்னா கண்டக்ட் ஆஃப் பிஸ்னஸ் ஆஃப் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா
ஓகேங்களா. அதுக்கு ஈக்குவலண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 89 ஆட் பண்ணுங்கள், 166 வரும். ஓகேங்களா. 16 பார்த்தீங்கன்னா கண்டக்ட் பிஸ்னஸ் ஆஃப் கவர்மெண்ட் ஆஃப் ஸ்டேட்டு. 102 இது வந்து நிறைய தடவை கேட்டிருக்கிற ஒரு கொஸ்டின். டிஸ்குவாலிஃபிகேஷன் ஃபார் மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட். அப்போ ஸ்டேட்டோட எம்எல்ஏ வந்து எப்படி சார் நம்ம ரிமூவ் பண்ணுறோம், டிஸ்குவாலிஃபை பண்ணுறோம் அப்படின்னா அதோட ஒரு 89 ஆட் பண்ணுங்கள். 102 + 89 என்ன வருது, 191. ஓகே, அதுக்கு ஈக்குவலாக ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய ஆர்டிகல் 191. அடுத்த ஆர்டிகல் 105. ஸோ இதில் வந்து பார்லிமெண்ட்டோட பவர் அண்ட் ப்ரிவிலேஜஸ் வந்து சொல்லியிருப்பாங்க. அதுக்கு ஈக்குவலானது ஒரு 89 ஆட் பண்ணுங்களேன், 194 வரும்னு நினைக்கிறேன். அப்போ பவர் ஆஃப் ப்ரிவிலேஜ் ஆஃப் ஸ்டேட். ஸோ ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். அடுத்து கம்பெனி ஃபார் சேரிட்டபிள் பர்பஸ் மே பி இன்கார்பரேட்டட். அந்த கொஸ்டின்ஸுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஏ லிமிடெட் கம்பெனி. ஸோ இது ரைட் ஆன்சர். ஸோ மீதிக்கு பேசிக் டெஃபினிஷன்ஸ் அப்படியே பார்த்துக்கோங்க. கம்பெனி ஆக்டில் வரும்பொழுது அன்லிமிட்டெட் கம்பெனி என்ன, லிமிட்டெட் பை கேரண்டி என்ன, பார்ட்னர்ஷிப், இது மாதிரி நிறைய பார்த்துக்கோங்க. இது ஆக்சுவலாக நான் ப்ராஃபிட்னு வந்து நமக்கு ஒரு அடிக்கடி ஒரு கன்ஃபியூஷன் வரும் ஜென்ரலாக எல்லா கொஸ்டின்ஸுமே. இதில் வந்து செக்ஷன் 8 கம்பெனிஸ் ஆக்ட் பார்த்துக்கோங்க. செக்ஷன் 8 கம்பெனி ஆக்ட் 2013 அதில் வந்து பாருங்கள். லிமிட்டெட் கம்பெனிக்கு லிமிட்டெட் பை கேரண்டி அதோட பேசிக் டெஃபினேஷன்ஸை வச்சு பார்த்துக்கோங்க இந்த கொஸ்டின். அடுத்து விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் ஏ ஜென்ரல் பிரின்சிபல். ஸோ ஜென்ரல் பிரின்சிபல் என்னென்னு கேட்டிருக்கிறேன். ஜென்ரல் பிரின்சிபல் நாட்னு எதெல்லாம் இல்லைன்னு கேட்டிருக்காங்க. இங்கே 31th கொஸ்டினில் பாரு, ரெஸ்டியூடிகேட்டானா நமக்கு தெரியும், இந்த மேட்டர் ஒன்ஸ் டிசைடட் கேனாட் பி லிட்டிகேட்டட் அகெயின். அதே மாதிரி ஈக்விட்டின்னு பார்த்தீங்கன்னா ஃபேர்னஸ் இன்டர்பிரிட்டேஷன். அது எஸ்டோபிள்ங்கிறது பார்ட்டி கேனாட் டினை அது தேர் ப்ரீவியஸ் காண்டாக்ட். ஸோ இதில் வந்து ஜென்ரலாக சொல்லாமல் ஒரு விஷயம் இருக்கிறது பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் சர்க்கம்டன்சஸ், அது வந்து நமக்கு சொல்லலை ஆக்சுவலாக. ஸோ இந்த கொஸ்டின் வந்து இன்டர்நேஷ்னல் பிரின்சிபல் ஆஃப் இன்டர்நேஷ்னல் லாவில் இது வந்து எது இல்லைன்னு கேட்டிருக்காங்க. இது 3 இருக்குது. ரெஸ்டியூடிகேட்டா, ஈக்விட்டி, எஸ்டோபிள் 3மே இருக்குது. இது இல்லை. ஸோ ஸ்பெஷல் சர்க்கம்டன்சஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து ஹூ அமாங் த ஃபாலோயிங் இஸ் த ஃபவுண்டர் ஆஃப் த பாசிட்டிவிஸ்ட் ஸ்கூல் ஆஃப் கிரிமினாலஜி. ஸோ இந்த மாதிரி இந்த கொஸ்டினில் எல்லாருமே நம்ம கஷ்டப்பட்டுட்ருக்குறோம். ஏன்னா ஒவ்வொரு முறையும் அவங்களுக்கு வந்து ஒவ்வொருத்தரையும் வேர்டை மாற்றி கேட்டுட்ருக்குறாங்க. ஸோ இதுக்கு வந்து பாசிட்டிவிஸ்ட் ஸ்கூல் ஆஃப் கிரிமினாலஜி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து எது ஆன்சர் ஆகுதுன்னா சிசாரி லாம்ப்ரஸோ வரும் நமக்கு. ஸோ அவர் தான் ஃபாதர் ஆஃப் மாடர்ன் கிரிமினாலஜி. ஸோ இவர் தான் வந்து ஃபவுண்டர் ஃபார் தி பாசிட்டிவிஸ்ட் ஸ்கூல் ஆஃப் கிரிமினாலஜி ஃபவுண்டர். ஸோ இது லம்பரஸோ வரும், அதை நல்லா பார்த்துக்கோங்க. சரி, மீதி 3க்கும் நீங்கள் தனியாக பார்த்துக்கோங்க. பெக்கருங்கிறது வந்து லேபிளிங் தியரி வரும். ஆஸ்டின்ங்கிறது அவருமே வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவிசம் இன் லான்னு வரும், பட் நாட் ஃபார் கிரிமினாலஜி ஏரியா, ஜென்ரலாக வரும். அடுத்து மெர்டான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயின் தியரி அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ லேபிளிங் தியரி, ஸ்ட்ரெயின் தியரி. ஸோ இது ரெண்டும் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. ஏன்னா ஒரு ஆத்தரே ஒரு ஃபிலாசபரே வந்து திருப்பி கேட்கணும் அவசியம் இல்லை. அதே மாதிரி அந்த ஃபிலாசபர் கண்டுபிடிச்ச மற்றதையும் சேர்த்து தான் கேட்குறாங்க. இதே கொஸ்டின் பேப்பரில் இன்னும் 3-4 இடத்துல வந்து இந்த மாதிரி ஆத்தர்ஸ் திரும்பி வந்துக்கிட்டே இருக்குது. எஸ், இப்போ தான் சொன்னேன். அடுத்தே பாருங்கள், இன்னொரு ஆத்தர் கொடுத்துருக்காங்க, இன்னொரு தியரி கொடுத்துருக்காங்க. எஜின் எர்லிக்ஸ் இன் ஹிஸ் தியரி இன்க்ளூட்ஸ் த ஃபாலோயிங். இதில் எது வந்து அவரோடதுன்னு கேட்டிருக்காங்க. எஸ், ஃபஸ்ட்டு வந்து அவரோட பேசிக் பிரின்சிபல்லே நமக்கு சொல்லியிருப்பாங்க. அவர் வந்து ஃபாதர் ஆஃப் த சோசியாலஜி ஆஃப் லா. இவர் வந்து ஃபாதர் யார், எஜின்றவர் ஃபாதர் ஆஃப் சோசியாலஜி. ஸோ இது நம்ம வந்து ஒவ்வொரு சோசியாலஜி ஆஃப் லா, ஃபாதர் ஆஃப் சோசியாலஜி ஆஃப் லா. ஸோ நமக்கு எப்போல்லாம் ஆத்தர் நேம் கிடைக்குதோ அவங்களோட அந்த பேக்ரவுண்டோட ஸ்டோரியெல்லாம் ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கணும். ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னா ரூல்ஸ் வந்து ஒரு கோர்ட்டு டிசைட் பண்ணது, இல்லை ஒரு ஸ்டாட்யூட் வருது, அது எல்லாமே அந்த எந்தெந்த நார்ம்ஸை பேஸ் பண்ணுறது எதை பொறுத்துங்கிறது நமக்கு டிஸ்கஸ் பண்ணியிருப்பார். அது ஃபுல் அண்ட் ஃபுல்லு பீப்புள்ஸோட லீவ்ஸ் இன் சொசைட்டியை வச்சு தான் டிஸ்கஸ் பண்ணியிருப்பார்.
அப்படின்னு பார்த்தோம்னா லா இஸ் டு பி a found social fact இது ரைட்டு. லிவிங் லா இஸ் த ஃபேக்ட் தட் கவர்ன் த சோசியல் லைஃப். ஸோ அதுவுமே ரிலேட்டடு. இஃப் ஸ்டாட்யூட் இஸ் நாட் அப்சர்வ்ட் இன் ப்ராக்டிஸ் இட் இஸ் நாட் எ பார்ட் ஆஃப் லிவிங் லா, அதுவும் அவர் சொல்லியிருப்பார். ஸோ இதில் வந்து அவர் வந்து டாஸ்க் ஆஃப் லா இஸ் சோசியல் இன்ஜினியரிங்கிற வேர்டு அவர் சொல்லியிருக்க மாட்டார். ஸோ இந்த மூணுமே ஏபிசி மூணுமே கரெக்டான ஆன்சர். சார் அப்போ சோசியல் இன்ஜினியரிங்கை பற்றி யார் சார் டிஸ்கஸ் பண்ணியிருப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோசியல் இன்ஜினியரிங் பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து ரோசி ஃபோண்ட் அப்படின்றவர் போட்டிருப்பார். ரோசோ போண்ட். ஸோ நான் இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கிட்டேன்னா சோசியல் இன்ஜினியரிங்கை பாருங்கள் இப்படி படிச்சுக்கிட்டேன், சோசி அப்படின்னு நான் படிச்சுக்கிட்டேன். ஸோ நான் எக்ஸாம் போகும்பொழுது இந்த மாதிரி ஞாபகம் வச்சுருந்தேன். ரைட். ஸோ அடுத்து அரேஞ்ச் த ஃபாலோயிங் லெஜிஸ்லேஷன்ஸ் இன் ஆர்டர் ஆஃப் தேர் கம்மிங் இன் டு ஃபோர்ஸ். ஸோ இது வந்து பேசிக்காக நமக்கு அந்த இயர்லாம் தெரியணும் நமக்கு. ஸோ இயர்லாம் தெரியலனா கூட நமக்கு எது வந்து இயர்லியராக இருந்தது எது வந்து ஓல்டு ஒன் அதை வந்து பேஸ் பண்ணி நீங்கள் பார்த்துருந்துருக்கலாம். ஆக்சுவலாக இதில் வந்து செர்மன் ஆக்ட் அப்படிங்கிறது வந்து அது ரொம்ப ஓல்டு. ஆக்சுவலாக இது வந்து எல்லாமே யூஎஸ் ரிலேட்டடுன்னு. ஸோ இது வந்து இயர் வந்து பார்த்துக்கோங்க 1890. அடுத்து கிளைட்டன் ஆக்ட் வந்து 1914. அடுத்து எம்ஆர்டிபிங்கிறது மோனோபாலிஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்டிவ் ட்ரேடு ப்ராக்டிசஸ். அதாவது ஒரு பிஸ்னஸில் வந்து ஒரு குறிப்பிட்ட ஆளுங்களே வந்து கோலோச்சணும் அந்த மாதிரி இல்லாமல் அதை வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிவிட்டு நிறையா மற்றவங்களுக்கும் கொடுக்கறது மாதிரியான ஒரு அந்த ஆக்ட் அது. அதாவது மோனோபாலிஸ், அதாவது ஒருத்தரே இருக்கக்கூடாது. மோனோபாலிஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்டிவ் ட்ரேடு ப்ராக்டிசஸ். ஸோ இது வந்து 1969 வந்தது. இது காம்படிஷன் ஆக்ட் வந்து 2002 வந்தது. ஸோ இந்த இப்போ நீங்கள் ஆர்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எந்த ஆர்டரில் வருதுன்னு பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ஏ, அடுத்து சி, ஃபஸ்ட்டு ஏ சி, அது ரெண்டில் இவன் 3 இவன் 4. ஸோ ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் அப்போ ஆப்ஷன் என்ன வரும் சொல்லுங்கள், ஏசிபிடி. எதில் இருக்குது, ஏசிபிடிஎஸ். ஆப்ஷன் 1 இஸ் ரைட் ஆன்சர். அடுத்து in which of the following cases was laid down that universities to prescribe compulsory course. என்விரான்மெண்ட் வந்து இப்போ யூனிவர்சிட்டிஸ் கம்பல்சரி கோர்ஸை காலேஜ் எஜுகேஷனில் கொண்டுட்டு வந்ததை பற்றி அதுக்கு வந்து பார்த்தோம்னா ஏன்னா பொதுவாகவே நம்ம வந்து எம்சி மேத்தாவை ஞாபகம் வந்துடும். ஸோ இவர் வந்து நிறைய இருக்குது, மற்றதும் நம்ம கொஞ்சம் பார்த்துக்கணும். ஏன்னா இதுக்கான ஆன்சர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எம்சி மேத்தா தான். எம்சி மேத்தா வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா 1992 வரும். அப்போ இந்த இது வேறு கொஸ்டின்ஸில் கூட இதில் நமக்கு அடிக்கடி கேட்குறாங்க. வெள்ளூர் சிட்டிசன்ஸ் வெல்ஃபேர் ஃபோரம் வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா. இதில் வந்து இந்த பொல்யூட்டர் பேஸு அதேமாதிரி ப்ரிகாஷனரி பிரின்சிபல்ஸ் இதுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளூர் சிட்டிசன்ஸ் ஃபோரம் ஆக்ட். ஸோ இதை ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ணியிருக்குன்னு நினைக்கிறேன். வெள்ளூர் சிட்டிசன்ஸ் வெல்ஃபேர் ஃபோரம், அதை நல்லா பார்த்துக்கோங்க. சரி. ஸோ இன்னொன்று கேட்டிருக்காங்கல்ல, மீதி ரெண்டும் நமக்கு பார்த்துக்கோங்க. இந்த ஹின்சிலால் திவாரி வெர்சஸ் கமலாதேவின்னு இருக்கு இல்லையா 2001. அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கம்யூனல் ரிசோர்ஸு, அதாவது கம்யூனல் ரிசோர்ஸ்னால் அந்த ஏரி குளங்கள் இதெல்லாம் எப்படி பாதுகாக்கணும் அப்படிங்கிறத மக்களுக்கு நல்ல விதத்தில் எப்படி பாதுகாத்து வைக்கணும் அப்படிங்கிறத வந்து இந்த கேஸில் சொல்லியிருப்பாங்க. என்ன சொல்லிக்கலாம்னா காமன் ரிசோர்ஸை வந்து சேவ் பண்ணுறது, கம்யூனல் ரிசோர்ஸ்னு கூட எழுதிக்கோங்க. ஏரி குளத்தையெல்லாம் பாதுகாத்து வைக்கிறது பப்ளிக் ஹெல்த்துக்காக, பப்ளிக் குட்வில்லுக்காக. அடுத்து இந்தியன் கவுன்சில் ஃபார் என்விரோ லீகல் ஆக்ஷன் வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா. ஸோ இது வந்து எதுக்காக இருந்ததுன்னா அந்த கெமிக்கல் ஃபேக்ட்ரியிலலாம் எந்த மாதிரி அதுவுமே வந்து பொல்யூட்டர் பேஸ் பிரின்சிபல் தான். ஆனால் இந்த கேஸில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா அந்த கம்பெனி வந்து தான் லயபிள் கொண்டுட்டு வந்திருப்பாங்க. ஆக்சுவலாக நமக்கு வந்து போபால் கேஸில் பார்த்து தெரியும் இல்லையா,
அந்த காலத்தில் வந்து அவங்க லைபிலிட்டி இல்லை அப்படிங்கிற ஒரு ஆக்ஷனை வச்சுட்டு அவ்வளோ பேர் இறந்து போகணுமே தப்பிச்சு போயிட்டாங்க இல்லையா. ஸோ இதில் வந்து இந்தியன் கவுன்சில் ஃபார் என்விரான்மெண்ட்டில் வந்து பார்த்துருப்பாங்கன்னா கோர்ட் வந்து என்ன சொல்லியிருக்குன்னா பொல்யூட்டர் பேஸ் பிரின்சிபலை யூஸ் பண்ணி கம்பெனிஸ் இஸ் லையபிள் ஃபார் தி ரெமெடி என்விரான்மெண்டல் ரெமெடி, அதனால் ஏற்படக்கூடிய தாக்கத்துக்கு அவங்க தான் பொறுப்பு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இது ஒரு முக்கியமான இதுக்கு நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து த பிரின்சிபல் உபிஸ் ஜஸ் எபி ரெமெடியம். ஸோ இது நமக்கு தெரியும், இது லீகல் மேக்ஸிம். அது வந்து எப்படி போனாலும் ஒரு லீகல் மேக்ஸிம் கண்டிப்பாக ஒவ்வொரு எக்ஸாம்லேயும் வருது. சில நேரத்தில் 4 லீகல் மேக்ஸிம் கொடுத்துட்டு நமக்கு வந்து மேட்ச் த ஃபாலோவிங் கேட்பாங்க, இல்லைனா ஒன்று கொடுத்துட்டு மீதி 4 கொடுத்துட்டு ஏதோ மீனிங் இல்லைன்னு கேட்பாங்க. ஸோ இந்த ஏரியா வந்து நல்லா நீங்கள் படித்து தான் ஆகணும், நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே வந்து மேக்ஸிம்ஸ் எதுவுமே லீகல் மேக்ஸிம்ஸ் எதுவும் இங்கே கொடுக்கல, இங்கே ஒன்று மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. இதுக்கான மீனிங் வந்து உபிஸ் ஜஸ் எபி ரெமெடியம். அப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வேர் தேர் இஸ் எ ரைட் தேர் இஸ் எ ரெமெடி, இதான் ஆன்சர். வேர் தேர் இஸ் எ ரெமெடி தேர் இஸ் எ வேர் தேர் இஸ் எ லீகல் ரைட் தேர் இஸ் எ ரெமெடி அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. இதில் நமக்கு இந்த கேஸில் ஜென்ரலாக வந்து நம்ம படிச்சிருப்போம் பார்த்துருப்போம், ஐஓஎஸில் பார்த்துருப்போம் இல்லையா, அந்த லீகல் மேக்ஸிம்ஸ் வந்து ஆஸ்பி வெர்சஸ் ஒயிட்னு ஒன்று படிச்சிருப்பீங்க. ஆஸ்பி வெர்சஸ் ஒயிட், இந்த கேஸில் நல்லா பார்த்துக்கோங்க. ஆஸ்பி வெர்சஸ் ஒயிட், ஓகேங்களா. ஸோ இது வந்து ஒரு இங்கிலீஷ் கேஸில் ரொம்ப வருஷம், அதாவது 1703 300 வருஷத்துக்கு முன்னாடின்னு ஒரு லீகல் மேக்ஸிம் இது. இதில் வந்து பார்த்திங்கன்னா இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய இருக்குது. நம்ம ஊருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பார்ட்டிஸ் ரைட்டை வந்து ரிலீஃபுக்காக ஹோல்டு பண்ணுறது வந்து நமக்கு ஒரு கேஸில் இருக்குது. அது இருங்க ஒரு நிமிஷம். எஸ், சர்தார் அமர்ஜித் சிங் வெர்சஸ் பிரமோத் குப்தா. ஸோ இந்த கேஸில் இது ஃப்ரீயாக பார்த்துக்கோங்க. அடுத்து அண்டர் எவிடன்ஸ், எஸ், அண்டர் எவிடன்ஸில் ஃபேக்ட் டஸ் நாட் இன்க்ளூட் அப்படின்னு நம்ம கேட்டிருக்காங்க. ஃபேக்ட் டஸ் நாட் இன்க்ளூட் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா எஸ், ஃபேக்ட் டஸ் நாட் இன்க்ளூட். அப்போ வந்து அதில் வந்து பாருங்கள், எனிதிங் ப்ரிசர்வ்டு பை சென்ஸ் அது இன்க்ளூடு தான். எனிதிங் நாட் ப்ரிசர்வ்டு பை சென்ஸ், நாட் ப்ரிசர்வ்டு பை சென்ஸ், ஓகேங்களா. இது வந்து செக்ஷன் 3 எவிடன்ஸ் ஆக்டில் சொல்லியிருக்கு. செக்ஷன் 3 எவிடன்ஸ் ஆக்ட், இதை பார்த்துக்கோங்க. ஸோ ஆப்ஷன் 2 இஸ் ரைட் ஆன்சர். ஏன்னா அடுத்து மெண்டல் கண்டிஷன்லாம் இன்க்ளூடு தான், அங்கே நாட்டுன்னு கொடுத்துருக்காங்க. அதனால் கொஸ்டினை நல்லா பார்த்துக்கணும். இங்கே நாட்டு கொடுத்துருக்காங்க, எது இல்லைன்னு கேட்டிருக்காங்க. ரிலேஷன் ஆஃப் திங்ஸ் ப்ரிசர்வ்டு பை சென்ஸ், ஓகே. அடுத்து அரேஞ்ச் த ஃபாலோயிங் ப்ரொவிஷன்ஸ் ஆஸ் தே அப்பியர் இன் ப்ரொசீடிங்ஸ் அக்கார்டிங் டு த எவிடன்ஸ் லா. ரீஎக்ஸாமினேஷன், எக்ஸாமினேஷன் சீஃப், ஜட்ஜ்மெண்ட், கிராஸ் எக்ஸாமினேஷன். ஃபஸ்ட்டு நமக்கு வந்து எவிடன்ஸ் ஆக்டில் வந்து நம்ம கொண்டுட்டு போகிறது வந்து பார்ட்டியை கொண்டுட்டு போகிறது எக்ஸாமினேஷன் சீஃப். பார்ட்டி போனதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம்னா கிராஸ் எக்ஸாமினேஷனுக்கு அலோவ் பண்ணுவாங்க. அதில் கிராஸ் எக்ஸாமினேஷன் போச்சுன்னா நம்மளே மறுபடியும் ரீஎக்ஸாமின் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் தான் ஜட்ஜ்மெண்ட்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு இப்போ ஃபஸ்ட்டு எக்ஸாமினேஷன் சீஃப், அடுத்து கிராஸு, அப்புறம் அடுத்து ஜட்ஜ்மெண்ட். ஸோ ஆப்ஷன் 3 இஸ் ரைட் ஆன்சர். ஸோ இதோட இதெல்லாம் பார்த்துக்கணும். நம்ம இதோட செக்ஷன்ஸ் எல்லாம் நம்ம பார்த்துக்கணும். அடுத்து ஆர்டிகல் 31 வாஸ் இன்சர்டட் இன் த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா. எஸ், வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ இது வந்து எந்த ஆர்டிக்கலில் 31C வந்து இன்சர்ட் பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா 25th கான்ஸ்டிடியூஷனில் போட்டிருப்பாங்க. ஓகே, இது வந்து 25th கான்ஸ்டிடியூஷன் வந்து 1971 இது இன்சர்ட் பண்ணியிருப்பாங்க. இது வந்து எது ரிலேட்டடாக, the article provides that any law
எதுனா டிபிஎஸ்பி ஓகேங்களா. ஸோ இது வந்து ஆர்டிக்கல் 14, 19 எஸ் இதை சொல்கிறாருங்க. ஸோ ஆர்டிகல் 31C இப்போ 42 கான்ஸ்டிடியூஷனில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அமெண்ட்மெண்ட் மேட் சிக்னிஃபிகண்ட் சேஞ்சஸ் 42ல் வந்து சேஞ்சஸ் பண்ணியிருப்பாங்க அமெண்ட்மெண்ட்டில். பட் இந்த ஆர்டிகல் 31 வந்து இதில் வராது. இது எல்லாமே டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசியில் வந்துடும் நமக்கு. 42 வந்து பார்த்திங்க அப்படின்னா டைரக்டிவ் பிரின்சிபல்ஸு. 44 வந்து பார்த்திங்கன்னா அந்த கான்ஸ்டிடியூஷனில் சேஞ்சை பண்ணுறதுக்கான ரைட்ஸ் ரீஸ்டோர் பண்ணுறது வந்திருக்கும். அடுத்து 24th பார்த்தீங்க அப்படின்னா அமெண்ட்மெண்ட் வந்து பவர் ஆஃப் பார்லிமெண்ட். இதுவும் ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின் ஆக்சுவலாக. ஓகே, அமெண்ட்மெண்ட் ஃபார் பவர் ஆஃப் பார்லிமெண்ட் டு அமெண்ட் த கான்ஸ்டியூஷன். ஆனால் அது வந்து ஆர்டிகல் 31C கொண்டுட்டு வந்திருக்காரு. ஸோ 31C அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 25th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து 40 which among the following are covered under the defense of nuisance. இதில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 கொடுத்துருக்காங்க. அட்வர்ஸ் பொசிஷனுக்கு எடுத்திருக்காங்க. அட்வர்ஸ் பொசிஷன்னா லீகல் டாக்டரினில் வரும் இல்லையா, a person to gain title to a property. அடுத்து ஈஸ்மெண்ட்ரி ரைட்ஸ், இது வந்து ரைட் டு யூஸ் someone சேல்ஸ் ப்ராப்பர்ட்டி ஃபார் த ஸ்பெசிஃபிக் பர்பஸ் வந்துடும். அடுத்து குட் ஃபைத், அது வந்து ரிலவெண்ட் டு அது பார்த்துக்கணும். அடுத்தது வாலண்ட்ரி ஹார்ம். ஸோ இதில் வந்து எது கவர்டுன்னு கொடுத்துருக்குறாங்க இல்லையா. ஸோ சூஸ் த ரைட்ஸ் ஆன்சர். ஸோ இதில் வந்து ஏ அட்வர்ஸ் பொசிஷன், ஈஸ்மெண்ட்ரி ரைட்ஸ், குட் ஃபைத், இது எல்லாமே குட் ஃபைத்லேயும் பொசிஷன் வச்சுக்க முடியும். பட் வாலண்ட்ரி ஹார்ம் வந்து வராது. ஸோ கொஞ்சம் ஈஸியான கொஸ்டின்ஸ் இது நமக்கு. இந்த மூணுமே ரைட்டான ஆன்சர்ஸ். ஸோ ஏபிசி இஸ் ரைட் ஆன்சர், ரைட். அடுத்து an interested person may make an application for compulsory license under IPR after the expiry of எந்த இயர்ஸ்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் 1 5 years, 3 years, 2 years, 1 yearsனு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு ஆப்ஷன் வந்து 3 years. ஸோ இந்தியன் காப்பிரைட் ஆக்டில் இருக்குது நமக்கு. இந்தியன் காப்பிரைட் ஆக்டில் வந்து கம்பல்சரி லைசன்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க ஆஃப்டர் தேர் ஒர்க் பப்ளிஷ்டு. ஸோ இது வந்து செக்ஷன் எதுன்னு பார்த்தா செக்ஷன் 31 எடுத்துக்கோங்க. 31 ஆஃப் இந்தியன் காப்பிரைட் ஆக்ட். ஸோ ஃப்ரம் த டேட்டா பப்ளிகேஷன்லேருந்து கொடுத்துருக்கிறது. அடுத்து எஸ் அரேஞ்ச் இன் டிசெண்டிங் ஆர்டர் த ஃபாலோயிங் ஆக்ட்ஸ் விச் ஆஃப் தி இயர். எஸ், இது கொஞ்சம் ஈஸியாக உங்களுக்கு இருக்கும். டிசெண்டிங் ஆர்டரில் கேட்டிருக்காங்க. நான் இயர் மட்டும் சொல்கிறேன், அது டிசெண்டிங்காக கேட்டிருக்காங்களா அசெண்டிங்காக கேட்டிருக்காங்களான்னு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதே மாதிரி அப்படியே டிசெண்டிங் கேட்பாங்க, அசெண்டிங் கேட்பாங்க, எது வந்து முன்னாடி வந்தது அது மாதிரி, எது வந்து லாஸ்ட் ஒன், இந்த மாதிரிலாம் ஈஸியாக கேட்பாங்க. சம்டைம்ஸ் நமக்கு இந்த மாதிரி ஈஸியாக கிடச்சிடும். ஸோ இதில் நமக்கு ஹிந்து மேரேஜ் ஆக்ட் வந்து 1955, இது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அடுத்து மேரேஜுக்கு அடுத்ததே சக்ஸஷன் போட்டுக்கோங்க. 1956 கல்யாணம், அடுத்து ஒரு வருஷத்தில் சக்ஸஷன். அடுத்தது வந்து ஃபேமிலி கோர்ட் வந்து 1984. ப்ரொபிகேஷன் ஆஃப் சைல்டு மேரேஜ் ஆக்ட் வந்து இது ரீசெண்டாக நமக்கு 2006 வந்திருக்கு. ஸோ டிசெண்டிங் அசெண்டிங், ஸோ இதில் எப்படி கேட்டிருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க. ஸோ இதோட ஆன்சர்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா எஸ், ஃபஸ்ட்டு ஹிந்து மேரேஜ் ஆக்ட்டு, அடுத்து ஹிந்து சக்சஷன், அடுத்து ஃபேமிலி கோர்ட்டு, அடுத்து ப்ரொஹிபிஷன். ஏபிசிடி. ஓகே, ஆப்ஷன் 1 இஸ் ரைட் ஆன்சர். ஸோ அடுத்தது ஐடென்டிஃபை த டிசெண்டிங் ஆர்டர் இன் விச் த ஃபாலோயிங் சோர்சஸ் ஆஃப் இன்டர்நேஷ்னல் லா ஆர் மென்ஷன்ட் இன் ஆர்டிக்கல் 38(1). ஆக்சுவலாக 38(1)ல் பார்த்தீங்க அப்படின்னா அதில் நமக்கு ஃபஸ்ட்டு வந்து ட்ரீட்டிஸ் ஆரம்பிச்சிருப்பாங்க, அடுத்து இன்டர்நேஷ்னல் கஸ்டம்ஸ் வந்திருப்பாங்க, அந்த பேசிக் டெஃபினிஷன்ஸ். அதாவது ஆர்டிக்கல் 38ல் அதாவது இன்டர்நேஷ்னல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் இருக்கு இல்லையா, ஐசிஜே. ஓகே, ஐசிஜேவில் ஆர்டிக்கலில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டெஃபினிஷன்ஸு எது கொடுத்துருப்பாங்கன்னா ட்ரீட்டிஸ் கொடுத்துருப்பாங்க. ஓகே, அதுக்கான ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அடுத்தது வந்து ஜென்ரல் ப்ராக்டிஸ் அது கொடுத்துருப்பாங்க. அடுத்து ஜென்ரல் பிரின்சிபல்ஸ் ஆஃப் லா கொடுத்துருப்பாங்க.
ஸோ ஃபஸ்ட்டு சி வரும். ஓகே, அடுத்து இன்டர்நேஷ்னல் கஸ்டம்ஸ் வரும், அடுத்து ஜென்ரல் பிரின்சிபல் வரும், அப்புறம் தான் ஜுடிஷியல் டெசிஷன்ஸ் வரும். அப்போ டிசெண்டிங் ஆர்டரில் பார்த்தீங்கன்னா ட்ரீட்டி, அடுத்து கஸ்டம்ஸு, அடுத்து ஜென்ரல் பிரின்சிபல்ஸ், அடுத்து ஜுடிஷியல், ஸோ சி டி பி ஏ. ஸோ இந்த ஆன்சர் எடுத்துக்க. ஸோ ஏன்னா இது டிசெண்டிங்கு அசெண்டிங் அது எல்லாமே கேட்பாங்க, மாற்றி மாற்றி கேட்பாங்க. ஸோ நம்ம வேறு வழி இல்லை, லா படிக்கிறோம், நிறைய கொஞ்சம் மெமரி அதெல்லாம் கொஞ்சம் ரிலேட் பண்ணி படிச்சுக்கணும். ட்ரீட்டிஸு, அடுத்து இன்டர்நேஷ்னல் கஸ்டம்ஸு, அடுத்து ஜென்ரல் பிரின்சிபல்ஸு, அடுத்து ஜுடிஷியல். அடுத்து அரேஞ்ச் த ஃபாலோயிங் ஆஸ் பர் த ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா. ஸோ இது ஈஸியாக நீங்கள் பண்ணிவிடுவீங்க. 44th கொஸ்டின் இது. ஸோ இதில் வந்து ஃப்ரீ கம்பல்சரி எஜுகேஷன் வந்து பார்த்திங்கன்னா எது இருக்குது, ஆர்டிக்கல் 21A இருக்கும். அடுத்து ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ் ஃபார் உமன் அண்ட் சைல்டு வந்து ஆர்டிக்கல் 15 3 இருக்கும். ப்ரொபிகேஷன் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் சில்ட்ரன்ஸ் இன் ஃபேக்ட்ரி வந்து 24. இன்ஸ்ட்ரக்ஷன் இன் மதர் டங் இன் பிரைமரி ஸ்கூல் 350A ஆர்டிக்கல்லாம் இருக்குது. ஆனால் நம்ம வந்து பிரைமரி ஸ்கூல்லேயே மதர் டங்கில் இல்லாமல் படிச்சுட்ருக்குறோம். ரைட். ஸோ இதில் வந்து டிசனிங் ஆர்டரா அசனிங் ஆர்டரா எதுவுமே அவங்க கொடுக்கல, அதனால் ஜென்ரலாக அரேஞ்சுன்னு கொடுத்துட்டான். அதனால் ஃபஸ்ட்டு வந்து எது நம்ம எடுத்துக்கலாம்னா இதில் எது சின்ன நம்பர் பாருங்கள், 15. எஸ். ஸோ ஃபஸ்ட்டு பி. ஓகேவா, ஃபஸ்ட்டு பி. ரைட். பின்னா நமக்கு பி. அப்போ நமக்கு இங்கே ஆப்ஷனில் ஒன்று தான் இருக்குது, ஃபஸ்ட்டு பிங்கிறது ஒன்று தான் இருக்குது. ஸோ கண்ணை மூடிக்கிட்டு இது நமக்கு ஒன்று தெரிஞ்சிச்சுன்னா கூட நமக்கு ஈஸியாக போயிடும். ஏன்னா 15க்கு முன்னாடி அந்த எஜுகேஷனை பற்றி இருக்காது, அந்த இது இருக்குது, அந்த ஃப்ரீ எஜுகேஷன் இதெல்லாம் பின்னாடி தான் வரும்னு நமக்கு தெரியும். ஸோ அதை நல்லா பார்த்துக்கோங்க. ஏன்னா கான்ஸ்டியூஷனில் கண்டிப்பாக நம்ம வந்து ஸ்ட்ராங்காக இருந்து தான் ஆகணும். ஆஸ் எ லா ஸ்டூடெண்ட் நல்லா படிச்சுக்கோங்க. தேங்க்யூ. அடுத்தது எஸ், இது ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. அடுத்து ஆர்டிக்கல் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் நம்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து என்னென்னு பார்த்துக்கோங்க. ரைட். கம்ப்ளீட் ஜஸ்டிஸ் எதில் சொல்லியிருக்காங்க, ஆர்டிக்கல் 142. கம்ப்ளீட் ஜஸ்டிஸ் ஆர்டிக்கல் 142. ஸோ ஆப்வியஸாக நமக்கு இங்கே என்ன இருக்குது, 142ல் வந்து இல்லை இன்னும் நமக்கு தெரியும் இல்லையா, அது அதிகமாக படிச்சிருப்போம். ஸ்பெஷல் லீவ் பெட்டிஷன். ஸ்பெஷல் லீவ் பெட்டிஷனுங்கிறது ரைட். ஸ்பெஷல் லீவ் பெட்டிஷன் 136 ரைட். ஸ்பெஷல் லீவ் பெட்டிஷன் வந்து 136. ஸோ பிக்கு வந்து 4 இருக்குது. எஸ், அப்படி நமக்கு ஏதாவது ஒன்று தெரிஞ்சால் கூட நம்ம ரைட்டாக எழுதிட முடியும். ரைட். ஒன்று தெரிஞ்சதுனா கூட நம்ம ரைட்டாக எழுதிட முடியும். இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் பாருங்கள், உங்களுக்கு குழப்பமே பண்ணலை பாருங்கள். ஸோ இதில் வந்து ஆர்டிக்கல் கம்ப்ளீட் ஜஸ்டிஸ் வந்து மறுபடியும் ரிப்பீட் பண்ணிடுறேன். கம்ப்ளீட் ஜஸ்டிஸ் வந்து ஆர்டிக்கல் 142. ஸ்பெஷல் லீவ் பெட்டிஷன் வந்து 136. ஸ்பெஷல் லீவ் பெட்டிஷன் 136. ரிவ்யூ ஆஃப் ஜட்ஜ்மெண்ட் இது 137. அடுத்து ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன் இஸ் நமக்கு தெரியும் இல்லையா, 131 நமக்கு தெரியும். 131. ஸோ இதில் ஆப்ஷன் வந்து நான் தப்பாக டைப் பண்ணியிருக்கிறேன். ஸோ இதில் வந்து இந்த இடத்துல 2 வரணும், நான் 1 டைப் பண்ணியிருக்கிறேன், சாரி. ஓகே. அடுத்து அரேஞ்ச் த ஃபாலோயிங் இந்த சீக்வன்ஸ் ஆஸ் தே ப்ரொவைடட் அண்டர் த எவிடன்ஸ் லா. எவிடன்ஸ் லாவில் ஃபஸ்ட்டு வந்து ரைட் என்ன எந்த ஆர்டரில் இருக்குதுன்னு நம்ம கேட்டிருக்கிறாங்க எவிடன்ஸில். 46th கொஸ்டின். ஸோ நமக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து மோட்டிவ், ப்ரிப்பரேஷன், கண்டக்ட்டு, அதையும் நமக்கு அதை பார்த்தாவே நமக்கு பாதி தெரிஞ்சிருச்சு இதில். ஏன்னா ஐடென்டிஃபிகேஷன் பீரியடு, ஆக்சிடெண்ட்டாக, இன்டென்ஷனாக, இது ஹைலி இம்ப்ரூவபிள் இங்கேயே நமக்கு வந்துருச்சு. ஸோ பி. ஸோ மோட்டிவ், அடுத்து வந்து டெஸ்ட் ஐடென்டிஃபிகேஷனு, அடுத்து ஹைலி இம்ப்ரூவபிள், அதுக்கு அடுத்தது ஆக்சிடெண்ட்டாக, இன்சிடெண்ட்டாங்கிறது பார்த்துக்கோங்க. ஸோ இதுக்கு கரஸ்பாண்டிங் வந்து செக்ஷன்ஸ்லாம் ஓரளவுக்கு தெரிஞ்சு வச்சுக்கணும். நமக்கு டெஸ்ட் ஐடென்டிஃபிகேஷன் பீரியடை வச்சு நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இது வந்து லாஜிக்காக தான் நம்ம போடுறோம், இது மற்ற ஸ்பெசிஃபிக்காக இதுலேயும் சொல்லலை நமக்கு. அடுத்து which among the following is not covered under the domain of copyright protection.
டொமைன் ஆஃப் காப்பிரைட் ப்ரொடக்ஷன். எஸ், ஆர்டிஸ்டிக் ஒர்க் இருக்குது, சவுண்ட் இருக்குது, சினிமோட்டோகிராஃபி இருக்குது. கான்செப்ட்டுங்கிறது ஜென்ரலாக இல்லை. ஓகேங்களா? ஸோ கான்செப்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா காப்பிரைட் ஆக்டில் வந்து ப்ரொடக்ட் பண்ணலை. ஐடியா, மெத்தட் ஆஃப் ஆப்ரேஷன்ஸு, ஏன்னா எக்ஸிக்யூட்டிவ் பண்ணியிருந்தால் தான் நமக்கு அது வரும். ஓகேவா? ஏன்னா ஐடியாங்கிறதெல்லாம் வந்து காப்பிரைட்டில் வராது. அடுத்து, விச் ஆஃப் த ஃபாலோயிங் கேஸ் லாஸ் ஆர் அசோசியேட்டட் வித் கன்சிடரேஷன். கன்சிடரேஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது கேஸ் லாஸ் ரொம்ப இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் 1872 நமக்கு கொடுத்துருக்கு. கன்சிடரேஷன்ஸ் வந்து எந்த கியூரி வெர்சஸ் மிசா கன்சிடரேஷன், அதுவும் கான்ட்ராக்ட் ஆக்டில் இருக்குது. அப்துல் அஜீஸ் வெர்சஸ் மசூம் அலி, அது கன்சிடரேஷன். கேதார்நாத் வெர்சஸ் கோரி முகமது, அது கன்சிடரேஷன். ஸோ இதில் வந்து டிஃப்ரெண்ட்டாக வர்றது வந்து பகவான் தாஸ், ஆக்சுவலாக பகவான் தாஸ் கெடியா இருக்குது இல்லையா, பகவான் கோவர்தனா கெடியா, பகவான் தாஸ் கெடியா வெர்சஸ் கிர்தரி லால். ஸோ இந்த கேஸில் அவளை வந்து பார்த்திங்கன்னா கான்ட்ராக்ட் ஃபார்மேஷனை பற்றி நமக்கு சொல்லியிருப்பாங்க, கன்சிடரேஷனை பற்றி சொல்லியிருக்க மாட்டாங்க. அந்த கான்ட்ராக்ட் ஃபார்மேஷன் வந்து டெலிஃபோன் கான்வர்சேஷன் மாதிரியா, இல்லை எந்த மாதிரி நம்ம வந்து அதை க்ரியேட் பண்ணியிருக்கிறோம் அந்த இது வந்து சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக இது வந்து அந்த கான்ட்ராக்டை வந்து டெலிஃபோனில் வந்து நமக்கு சொல்லியிருந்திருப்பாங்க. அந்த கேஸில் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான கேஸில் இது பார்த்துக்கோங்க. டெலிஃபோனிக் கான்வர்சேஷனை யூஸ் பண்ணி அது கொண்டு வந்தது. அப்போ என்னென்ன கன்சிடரேஷன், இந்த மூணும் இந்த மூணும் ஒன்று. அப்போ ஏபிசி, ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். ஏபிசி, சாரி ஏபிசிங்கிறது ஆப்ஷன் 2. அடுத்து, which of the following fundamental rights are available to citizens only. சிட்டிசன்ஸுக்கு மட்டும் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து இப்போ இந்தியன் கான்ஸ்டியூஷனில் சொல்லியிருக்கிறது. இதில் வந்து 15ங்கிறது என்னது? எஸ், ப்ரொபிகேஷன் ஆஃப் டிஸ்கிரிமினேஷன் ஆஃப் கிரவுண்ட்ஸ் ஆஃப் ரிலீஜியன், ரேஸ், காஸ்ட், செக்ஸ், பிளேஸ் ஆஃப் பர்த். எஸ், இது வந்து அவைலபிள், இந்தியன் சிட்டிசனுக்கு அவைலபிள். ஓகே, அடுத்து ஆர்டிகல் 16 வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 16 ஈக்குவாலிட்டி ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி இன் மேட்டர்ஸ் பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட்டில் ஈக்குவாலிட்டி. ஸோ இது வந்து ரேஸு, செக்ஸு, டிஸ்கிரிமினேஷன், இது வந்து எம்ப்ளாய்மெண்ட்டில், இது இந்தியன் சிட்டிசனுக்கு அவைலபிள். அடுத்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் 19 பார்த்தீங்கன்னா அது ப்ரொடக்ஷன் ஆஃப் ஃப்ரீடம் ஸ்பீச், இது அவைலபிள். அடுத்து ஆர்டிகல் 29, எஸ், இது வந்து இதில் வந்து நமக்கு வந்து கொஞ்சம் கன்ஃபியூஷன் வரும். ஏன்னா ஆர்டிகல் 29 வந்து ரிலேட்டட் வித் மைனாரிட்டிஸ். ஆக்சுவலாக ஏபிசி அப்படிங்கிறது நமக்கு 2 ஆப்ஷன் ரைட்டாக இருந்தாலுமே இப்போ 3 வந்து பார்த்திங்கன்னா டி இருக்கு இல்லையா, அவங்க மைனாரிட்டியாக இருந்து சிட்டிசன்ஸாக இருந்தாலும் அவங்களுக்கு அவைலபிளாக இருக்க தானே போகுது. ஸோ ஐ வில் சூஸ் திஸ் ஆப்ஷன் 3. அடுத்து, கேன் த கிளைண்ட்ஸ் பேப்பர் டாக்குமெண்ட்ஸ் அண்டர் த பொசிஷன் ஆஃப் லாயர் பி கன்சிடர்டு குட்ஸ் டு ரெக்கவர் ஹிஸ் ஃபீஸ் அண்டர் சேல்ஸ் ஆஃப் குட்ஸ் ஆக்ட். ஸோ இது பிரகாரம் பண்ண முடியுமா அப்படின்னா எஸ், ஏன்னா கிளைண்டோட பேப்பர் டாக்குமெண்ட்ஸ் வந்து நாட் குட்ஸ். ஓகே, தே ஆர் நாட் குட்ஸ். ஸோ ஆப்ஷன் 2 இஸ் ரைட் ஆன்சர். ஓகே, குட்ஸ் அப்படின்னாவே பொதுவாக வந்து மூவபிள் ப்ராப்பர்ட்டிஸ்க்கு வந்துடும் நமக்கு. பேப்பர்ஸ், டாக்குமெண்ட்ஸ் வந்து நாட் கன்சிடர்ட் அஸ் குட்ஸ். ஓகே, அதனால் அதை வச்சுக்கிட்டு நம்ம வந்து இந்த ஆக்டில் வந்து கிளைண்டோட பேப்பரை வச்சுக்கிட்டு அன்பெய்டு ஃபீஸுக்காக யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கு. ஓகே, ஸோ உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ரிமைனிங் 25 கொஸ்டின்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறோம். ஸோ ஃபஸ்ட்டு வீடியோ பாருங்கள், அதோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். ஸோ இது ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஃபர்தராக இதே மாதிரி ஏஐபி கொஸ்டின்ஸும் அடுத்த கியூட்டுக்கான எக்ஸாம்ஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸும் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். தேங்க்யூ.